மணக்கவரும் தென்றலிலே குளிராயில்லை, தோப்பில் நிழலாயில்லை, தனிப்பெரிதாம் துன்பமிது தமிழகத்தில் தமிழ் தெருவில் தமிழ்தான் இல்லை அப்படின்னு அன்னைக்கு பாரதிதாசன் பாடியாச்சு. ஆனா இன்னைக்கு வரைக்கும் இப்பதான் அண்மையில நம்மளுடைய மரியாதைக்குரிய முதலமைச்சர் அவர்கள் வந்து இல்ல இல்ல நாங்க சட்டம் போடுவோம், நீங்க வந்து தமிழ் பதாகைகள் வைக்கணும். நீதிபதிகளை நான் ரொம்ப இதில் பாராட்டுறேன். ஏன்னா எனக்கு கொஞ்சம் நீதிமன்றத்துக்கு மேலே நம்பிக்கை இல்லாமல் இருந்த தருணங்கள் நிறைய. எனக்கு கொஞ்சம் புல்லறிக்க வச்சது என்னென்னா, நல்லா அழகாக யோசிச்சு சொல்லியிருக்காங்க. நீங்கள் இவங்கள மட்டும் இல்லை, அவங்க உறவினர்கள், சொந்தக்காரர்கள், நண்பர்கள் எல்லாருக்கும் இதை சரி பார்க்கணும்னு சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு என்னாச்சு அப்படின்னா, ஆசிரியர்கள் போராட்டம் பண்ண போறோம், அரெஸ்ட் பண்றாங்க. இப்படி எல்லா, அதாவது இந்த மண்ணின் மக்களுக்கு எதிராக இருக்கிறதுக்கு அவங்களுக்கு வாக்கு செலுத்தி மக்கள் வந்து அரசியல் அது மக்கள் தான் சிந்திக்கணும். வேலூர்ல ராணிப்பேட்டைலன்னு சொல்லிட்டு எல்லா இடங்கள்லயும் தியேட்டருக்குள்ளேயே போயாச்சு. ஆனா இங்க பாதுகாப்பு கொடுத்து அந்த படத்தை காட்சிப்படுத்துறதுக்கு முன்னந்துச்சு திமுகவினுடைய அரசு. அதுவும் அவங்க ஆட்சிக்கு வந்த உடனடியாக இந்த வேலையெல்லாம் செஞ்சாங்க. அன்பு உறவுகளுக்கு வணக்கம். உலகம் முழுக்க பரவி வாழக்கூடிய தமிழர்கள் அவர்களுக்கான தாயகம்னு சொல்லக்கூடிய 2 இடங்கள், ஒன்று ஈழம், மற்றொன்று தமிழ்நாடு. ஈழம் இன்னைக்கு நம்ம கிட்ட இல்லை, தமிழ்நாடு எஞ்சி இருக்கக்கூடிய இந்த தமிழ்நாட்டை பாதுகாக்க வேண்டியது இந்த அரசினுடைய கடமை. அதற்காக அரசியலும் அரசியல் அதிகாரமும் ரொம்ப ரொம்ப அவசியமானது. அப்படிப்பட்ட இந்த அரசியல் அதிகாரத்தை நாம் பெறுவதற்கு தான் இன்னைக்கு தமிழ் தேசியம் என்ற இந்த கருத்தியலை மக்கள் மத்தியில் பரப்பிட்டு இருக்கோம். இருந்தாலும் அரசியல்னாலே சாக்கடை அப்படிங்கிற இந்த மனநிலை மக்கள் மத்தியில் புறையோடு இருக்கிறத யாராலும் மறுக்க முடியாது. ஏன் அரசியல் என்பது சாக்கடை, ஏன் அதை பூக்கடையாக மாற்ற முடியாது அப்படிங்கிறத வாங்க பேசலாம். இன்னைக்கு நாம் பேசக்கூடிய தலைப்பு இல்லை என்னத்தை பற்றி இந்த காணொலியில் பேச போகிறோம் அப்படின்னா, ஏன் தமிழ் தேசிய அரசியலுக்கு சீமான் தேவை அப்படிங்கிறத பற்றி தான் இந்த காணொலியில் பேச போகிறோம். வாங்க நம்மளுடைய சகோதரி குளோரி அவர்கள் கூட இன்றைக்கு கதைப்போம். தமிழ் தேச அரசியலுக்கு மட்டும் இல்லை, நம்ம தமிழ்நாட்டை ஆள்றதுக்கும் ஏன் சீமானே வேணும் அப்படிங்கிறது தான் இதில் ஒரு முக்கியத்துவம். ஏன்னா எல்லாரும் கேட்குறது, வலைவலிகள்லேயும் சரி இல்லை எங்கே பார்த்தாலும் பேச்சு, அவர் என்ன செஞ்சு கிழிச்சிட்டாரு பெருசா அப்படின்ட்டு. அவர் என்ன செஞ்சு கிழிச்சிட்டாருங்கிறத நம்ம கொஞ்சம் பார்த்துடலாம் அப்படின்னு ஒரு விஷயம். ஏன்னா இந்திய அரசியல் களத்தில் சுதந்திர இந்தியாவுக்கு பிறகு தான் நமக்கு அரசியல் களமே நடக்குது இல்லையா. அதில் இவ்வளோ போராட்டங்கள் பண்ணிய தலைவன் யாரும் இல்லை, எந்த கட்சி சார்ந்த தலைவர்களும் இவ்வளோ போராட்டங்கள் பண்ணியதில்லை. யாருமே இவ்வளோ நெஞ்சுரத்தோட அறிக்கைகளோ இல்லை பொது வெளியில் சவால் விட்டு பேசி தன்னுடைய கருத்துக்களை ஆணித்தரமாக பதிய வச்சதோ இல்லை. இந்த சமகால அரசியலில் தமிழ் தேசிய கருத்தியலை பேசினவங்களே இல்லையா அப்படிங்கிற பார்வை நம்ம ஒரு பக்கம். ஏன் அப்படின்னா, இன்னைக்கும் வாழ்கின்ற பல அரசியல் தலைவர்கள் முன்னாடி ஈழத்து அரசியல் இல்லை விடுதலை புலிகளின் அரசியல்னு சொல்லி கொட்டேஷனோட பேசிய காலங்கள் உண்டு. ஆனால் அது வேற ஏதோ ஒரு இயக்கத்துக்காகவோ இல்லை அது வேற ஏதோ ஒரு இனத்துக்காகவோ பேசின மாதிரியான ஒரு பார்வை பொதுவாகவே இந்த சமூகத்துல இருக்கு. அதை மாற்றி இல்லை தமிழர்கள் என்பது நம்மளுடைய இனம், நம்ம இனத்துக்கான அரசியல் அப்படின்னு எளிய மக்களும் புரியக்கூடிய அளவுல இன்னைக்கு மக்கள் மத்தியில கடத்திக்கிட்டு இருக்க ஒரு தலைவரா நம்ம நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளராக தலைவர் சீமான் அவர்களை சொல்லலாம். அதே மாதிரி முந்தைய காலத்துல அண்ணல் தங்கோ, கியாபி விஸ்வநாதன், சீபா ஆதித்யநாத் போன்ற பலரும் தமிழ் தேசிய கருத்திலே பேசியிருக்கிறாங்க. தமிழ் கட்டாய மொழியாக்கப்படணும் பள்ளிக்கூடங்களில், கல்லூரிகளில் அப்படின்னு சொல்லி பேசியது உண்டு. அதே மாதிரி வெறும் கல்லூரிகள்லையும் பள்ளிக்கூடத்தில் மட்டும் தமிழ் பேசினா தமிழ் வளர்ந்துடாது, எல்லா இடங்களையும் விளம்பர பலகைகளில், இன்னும் திரைப்படங்களில், இன்னும் பதாகைகளில், எல்லா இடங்களிலும் வழிபாடு மொழியாக அப்படி எல்லா இடங்களிலும் தமிழ் போற்றப்படணும்னு சொல்லக்கூடிய தலைவர்கள் இருந்திருக்கிறாங்க. ஆனா இந்த சமகால அரசியல்ல தலைவன் சீமானவருடைய பங்கு அப்படிங்கிறது உண்மையாகவே அது ஒரு பெரிய லீப்புன்னு நான் சொல்லுவேன். காரணம் என்ன அப்படின்னா,
இன்னைக்கு தமிழ் தேசிய கருத்தியல் வந்து இந்த இளைய தலைமுறை பிள்ளைகளுக்கு சென்று சேரக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப கவனமா இருக்கக்கூடிய 2 பேர் யார் அப்படின்னா பாஜகவும் காங்கிரஸும்ங்கிறது தான் என்னுடைய பார்வை. அதற்கு எப்போதும் ஒத்துவதக்கூடிய அரசாகவே திராவிட கட்சிகள் இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருந்திருக்காங்க. அப்போ எல்லா மாநிலங்களுக்கும் அந்தந்த சொந்தவர்களே வந்து ஆண்டுட்டு இருக்காங்க, அந்த மண்ணை சார்ந்தவர்களே ஆண்டுட்டு இருக்காங்க போது குறைந்தபட்சம் அவர்களுடைய உரிமை பாதுகாக்கப்படுது. இப்போ கர்நாடகம் எடுத்தா ஒரு கர்நாடக மண்ணை சார்ந்தவர், ஒரு ஆந்திராவை எடுத்து ஆந்திரா மண்ணை சார்ந்தவர், கேரளாவை எடுத்த கேரளா மண்ணை சார்ந்தவர்னு சொல்லி ஒரு மலையாளி, ஒரு தெலுங்கர், ஒரு கன்னடர்னு சொல்லி ஆளக்கூடிய வாய்ப்பு எல்லாருக்கும் கிடைச்சிருக்கு. ஆனா தமிழ்நாட்டில் மட்டும் தொடர்ச்சியாக திராவிடம் என்கின்ற கூற்றை வந்து போற்றி மக்களை வந்து தமிழ் மக்களை வந்து இந்த திராவிட போர்வைக்குள்ள அடைத்து வைத்திருக்கிறார்கள் என்ற குற்றச்சாட்டை நம்ம வைக்கிறோம். அப்ப இதை உடைத்து இல்ல அது வந்து ஒரு போலி பிம்பம், தமிழ் தேசியம் என்பதுதான் உண்மையான ஒரிஜினாலிட்டி, நம்மளுக்கான என்ன சொல்றது உண்மை முகம் அப்படிங்கிறத தோலுறுத்தி காட்டிருக்கிறார் தாய்மாமன் சீமான் அவர்கள் சொல்லலாம். ஆனா அது ஒவ்வொரு போராட்டங்கள் வழிவாக நம்ம வந்து இந்த கட்சி வந்து வளர்த்துருக்கிறோம் அப்படிங்கிறது தான் உண்மை கூற்றா இருக்கும். ஏன்னா கடந்த 2010 கட்சி தொடங்கி இன்னைக்கு 2024 வரைக்கும் கிட்டத்தட்ட 13 ஆண்டுகள் நிறைவு பெற்றிருக்கிற இந்த சூழல்ல பல தருணங்கள்ல வந்து நம்மளுடைய அரசியலை வந்து ஆழமாக இந்த தமிழ்நாட்டில் வந்து பதிவு செஞ்சிருக்கோம். அதை பத்தி ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்க பகிர்ந்துட்டீங்கன்னா சரி. இப்போ நம்ம கேட்பாங்க எல்லாருமே, இவரை எதுக்கு நம்ம அதிகாரத்தில் உட்கார வைக்கணும், இவர் என்ன போராட்டம் பண்ணாரு, சுதந்திரமா வாங்கி தந்தாருன்னு. சுதந்திரம் வாங்கி தர கட்டத்தில் அவர் பிறந்திருந்தா கண்டிப்பாக வாங்கி தந்திருப்பார், அவருக்கும் பங்கும் கண்டிப்பாக அதில் இருந்திருக்கும். இன்றைக்கே இவ்வளோ வெறியாக நிற்கிறவங்க அன்னைக்கு அந்த காலகட்டத்தில் பிறந்திருந்தா கண்டிப்பாக அதோட அண்ணனோட பங்கு அதில் இருந்திருக்கும்னு நம்புவோம். சுதந்திரத்துக்கு அப்புறமா எத்தனை தலைவர்கள் தமிழ்நாட்டு உரிமைகளுக்காக இதை பண்ணாங்க அப்படின்னு கேட்கும்போது இன்னும் நான் கேட்குறேன், அந்த திமுக உடன்பிறப்புகளோ யார்கிட்டையும் அவங்கள்ட்டே கேட்குறேன், உங்கள் தலைவர்களின் மகன்கள் மகள்கள் என்ன போராட்டங்கள் எந்த சுதந்திரத்தை போராட்டத்துக்காக போராடி இப்போ பதவியில் உட்காந்துட்டு இருக்காங்கிற கேள்வியை நம்ம வச்சாக வேண்டியது இருக்கு. ஏன்னா தொடர்ச்சியாக அந்த தரப்பு தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா நம்மளும் இதே தான் கருத்து, இது உண்மைதான். என்னன்னா எந்த சுதந்திர போராட்டத்திலையும் RSS பங்கு கொண்டதில்லை. ஆனா இன்னைக்கு இந்த நாட்டையே வந்து நாங்க தான் வந்து தந்தோங்கிறத வந்து எப்படி வந்து பார்த்துதான் பயந்து வெள்ளக்காரன் போன மாதிரியே ஒரு கப்சா அடிப்பாங்க. ஆமா, அதே தான் வந்து அந்த தரப்பும் வந்து எடுத்து வைக்குது, அந்த குற்றத்தை தான் வந்து முன்னுக்கு எடுத்து வைக்குது. ஆனா இவங்க கிட்டயும் அந்த பிழை இருக்கு அப்படிங்கிறத நீங்க சொல்றீங்க. இன்னொன்னு, நம்ம வந்து தமிழன் தான் ஆளணும் போது இனவெறிங்கிறாங்க. யாதும் ஊரே யாவரும் கேளீர் படித்தது இல்லையா? படிச்சிருக்கோம். அப்போ ஏன் நீங்கள் வெள்ளக்காரனும் யாதும் ஊரே யாவரும் கேளீர் அடிப்படையில் வெள்ளக்காரனையும் நீங்கள் வச்சுருக்க வேண்டியதானே? அந்த சுதந்திர போராட்டம் தேவையில்லையே அப்படிங்கிறத நான் திருப்பி கேள்வியாக வைக்கிறேன். நாம் எப்போ அடிமைப்படுறோமோ அப்போ நம்ம இன உணர்வு கொள்கிறோம், அந்த அடிமைத்தனத்துலேருந்து வெளியில் வரணும்னு நினைக்கிறோம், ஒன்று கூடுறோம். அன்னைக்கு அந்நிய ஒரு அண்டை கண்டத்திலேருந்து வந்தவங்கள்ட்ட அடிமைப்பட்டு கிடந்தோம், உணர்வு அடைஞ்சோம், எழுச்சி விட்டோம், விடுதலை பெற்றோம். இப்போ வந்து நாம் யாதும் ஊரே யாவரும் கேளீர் அதே அடிப்படையில் தான் இருக்கோம். ஆனாலும் நம்மளை ஒருத்தர் அடிமையாக்குறாங்க, நம்ம உரிமைகள் பறிக்கப்படுது, நம்ம மேலே அக்கறை இல்லாமல் அரசு செயல்படுது என்னன்னு நம்ம நோண்டி பார்க்கும்போது நம்ம அதாவது சுதந்திரம் அடைந்த பிறகு வெகு காலங்களாக அந்நிய மாநிலத்தவர்களாலேயே நாம் எல்லாம் அந்நிய இனத்தவர்களால் ஆளப்பட்டிருக்கோம். அப்போ அவங்க மாற்றாந்தால் மனப்பக்கத்தோடு நடக்கிறாங்க புரியும் போது தான் நாம் இந்த கோஷத்தை என்ன செய்கிறோம், இந்த முழக்கத்தை முன் வைக்கிறோம், நாம தான் ஆளணும் அப்படின்னு. சரி, ஏதாவது தெளிவா நான் இப்போ இந்த பல இளைஞர்களும் இந்த காணொலி பார்க்க நேரிடும் வச்சுக்கோங்களேன். இப்போ சீமான் என்னதான் செஞ்சுட்டாரு, தமிழ் தேசிய அரசியல் பேசுறோம்ட்டு வந்துட்டாரு, கட்சியை தொடங்கியாச்சு, எதுக்கு இவர் கட்சி தொடங்கினாரு அப்படின்னு பலரும் இன்னைக்கு கூட விலவங்கோட்டினுடைய எம்எல்ஏ மரியாதைக்குரிய ஒரு எம்எல்ஏ வந்து பேசியிருக்கிறாங்க. என்ன செஞ்சுட்டாரு, அவருக்கு என்ன கொள்கை இருக்கு, என்ன கோட்பாடு இருக்கு அப்படின்னா வந்து பேசியிருக்காங்க. கொள்கை மாதிரி எந்த கொள்கையும் எந்த கட்சியிலும் பெருசா இல்லை. கொள்கை வகுத்தவங்கெல்லாம் கொள்கையை காற்றுல பறக்க விட்டுருக்காங்க, அவ்வளோதான். ஆனால் கொள்கை பிடிப்போடு இருக்கிறது இன்னைக்கு வரைக்கும் நம்ம நாம் தமிழர் கட்சி அண்ணன் தான். இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா, என்ன செஞ்சாங்கன்னு பார்த்தாங்கன்னா, கட்சியை ஆரம்பிச்சுட்டு 4 சுவருக்குள்ளே உட்காந்துக்கிட்டு எல்லாம் போகலை. நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா, எனக்கு சின்ன வயசுலேருந்து பார்க்குறேன், ராஜேந்திரர் கட்சி ஆரம்பித்தார், பாக்கியராஜ் அவர்கள் கட்சி ஆரம்பித்தாங்க, நடிகர் கார்த்திக் கட்சி ஆரம்பித்தாங்க, இன்னும் சொல்லிகிட்டே போகலாம் கட்சி ஆரம்பித்தாங்க. இப்போ நம்ம மக்கள் நீதி மையம் கமல்ஹாசன் அவர்களும் ஆரம்பித்தாங்க. அவங்கெல்லாம் என்ன செஞ்சாங்க, அவங்களோட கட்சியோட நிலைமை இப்போ என்ன?
எதை எதிர்த்து ஆரம்பிச்சாரோ மாற்றம்னு சொல்லி அவங்களே மாறிட்டாங்க. அதான் நடந்துச்சு. நம்ம இதுக்கு வந்துடலாம். இப்ப எதுல இருந்து தொடங்குது? இந்த ஒரு கட்சி மட்டும் தான் தன்னுடைய போராட்டம், தமிழனோட குணமே போராடுற குணம் தான். அந்த போராடுற குணத்தை அப்படியே பிடிச்சுக்கிட்டு மக்களுக்காக நின்ன ஒரே கட்சி தான். இப்ப நம்ம போராட்டம் என்னென்ன போராட்டம் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 2013லயே அண்ணன் வந்து ஜெனீவால போய் இலங்கை தமிழர்களுக்கு பேசியிருக்காங்க. அது என்னன்னா ஐநா சபை வந்து ஒரு தீர்மானம் எடுக்குது, நம்ம இலங்கைக்கு எதிராக நம்ம சட்டம் ஏற்றல. ஈழத்தமிழர்களை வச்சே நீங்க அரசியல் பண்ணிட்டு இருக்கீங்க, அவங்கள மட்டும் வச்சு அரசியல் பண்ணிட்டு இருக்கீங்க. பல பேருடைய கேள்விக்கு இது ஒரு தொடக்கமான ஒரு நாம சின்ன வயசுல போது ஈழத்தமிழர்கள்னா எங்கேயோ ஒரு அந்நிய நாட்டு தேசத்தவர்கள் மாதிரியும் அவங்களுக்கும் நமக்கு சம்மந்தம் இல்லாத மாதிரியும், விடுதலை புலிகள்னா தீவிரவாதி இப்படியே தான் அந்த பத்திரிகைகள் கட்டமைச்சுட்டே இருந்திருக்கும். ஆனா இல்லப்பா, அது நம்முடைய அக்கா தங்கச்சிங்க, நம்மளுடைய உடன்பிறப்புகள், நம்ம தாய் எப்படி நமக்கு தமிழ்நாடு தாயகமோ அதே மாதிரி தான் அதுவும் நம்முடைய சகோதரர்களுக்காக ஒரு தாய்நாடு தான், பக்கத்துல தான் இருக்கு அப்படின்னு இன உணர்வை வந்து புகுத்தியவர், தூண்டுறதில்லை. புகுத்தி ஐயோ நம்ம அண்ணன் தங்கச்சி அப்படிங்கிற அந்த தீய அணையாம இன்னைக்கு வரைக்கும் எல்லாரும் மறந்து போன விஷயத்த அந்த அனலை கெட்டி காப்பாத்தி அடகாத்துட்டு வர்றது அண்ணன் சீமான் தான். அதாவது பொது வாக்கெடுப்பு எடுக்க கோரி ஜெனீவால முதல் குரலாக தமிழ்நாட்டுல இருந்து போனது அவங்க தான் பேசியிருக்காங்க. அதோட விளைவு என்னன்னு பாத்தீங்கன்னா ஐநா சபை வந்து முடிவு எடுக்குது, இலங்கைக்கு எதிராக தீர்மானம் போட்டு தமிழர்களா வாழ வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி போடுது. ஆனா இந்த கணக்கெடுப்புல ஒரு பெரிய வருத்தம் என்னன்னா இந்தியா கலந்து ஓட்டு அளிக்கல. இந்தியாவுக்கு எப்போதும் இதுதானே ஒரு, அதாவது 1999ல இருந்து தொடர்ச்சியாக 14-15 ஆண்டுகள் மத்திய அமைச்சரவையில அங்கம் வகித்தது யாருன்னு பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய திமுகவா இருக்குது. இல்ல வேற எந்த ஒரு கட்சியாகவோ ஒன்றிய அமைச்சரவையில இருந்திருக்கு. ஆனாலும் இந்தியா வந்து பொது வாக்கெடுப்புக்கு என்கின்ற அந்த அந்த ஒரு சமிட்கோ இல்ல அந்த ஒரு டிஸ்கஷனுக்கு கூட போகாம ஆப்சென்ட் ஆனதுதான் இவர்கள் தமிழினத்துக்கு செய்த துரோகம் அப்படிங்கறத நம்ம சொல்றோம். பிறகும் எப்படி தமிழ்நாட்டில் உள்ள தமிழர்களால இந்த ஒன்றிய அரசுகளை, அது காங்கிரஸா இருந்தாலும் சரி பாஜகவா இருந்தாலும் சொல்லி எப்படி ஏற்றுக்கிறாங்கிறத என்னால ஜீரணிக்கவே முடியல. இது அடுத்தது பாத்தீங்கன்னா 2017ல காவிரி மேலாண்மைக்காக போராடும் போது அண்ணனோட பங்கும் அதுல பெரிய பங்கு. காவிரி மேலாண்மை அப்படிங்கிற ஒரு வாரியத்தை அமைக்கணும்னு சொல்லி பல பேரும் போராடினாங்க. குறிப்பா விவசாயிகள் வந்து காவிரி மேலாண்மை வந்து நீர் மேலாண்மை அமைக்கணும், அப்பதான் எங்களுக்கான நீர் வந்து கிடைக்க பெறும் அப்படின்னு பல விவசாயிகள் போராட்டம். அதுல ஒரு அரசியல் கட்சியாக முக்கிய பங்கு தொடர்ச்சியாக பரப்புரை செய்து ஒரு போராட்டம் செய்து அதோட விளைவு நாம 2018ல காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்கப்பட்டது. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா ஒக்கி புயல் 2017ல ஒக்கி புயல்ல வந்து ஒன்றிய அரசு எல்லா அரசுகளும் நம்ம மீனவர்களை கைவிட்டதை எதிர்த்து கண்டனம் ஆர்ப்பாட்டம் பண்ணது அன்னை மட்டும் தான். வேற நான் கூகுள தேடி பாக்குறேன், அண்ணனை தவிர வேற யாரும் அதுக்கு போராட்டம் பண்ண மாதிரி தெரியவே இல்லை. இல்ல எப்பவுமே ஒரு இயற்கை பேரிடர்னா களத்துல முதல் ஆளா இறங்கி அதுக்கான ஒரு பேரிடர் மீட்பு பணி வாலண்டியராங்க, அதுக்கப்புறம் அதை தொடர்ந்துருப்பாங்களே ஒழிய அண்ணன் தான் அதுல முன்னாடி நின்றுப்பாங்க வாலண்டியரா. அதாவது ஒரு அரசியல் கட்சி தலைவர்லாம் அதுக்கப்புறம் அந்த அது ஒரு சாக்கடையோ இல்ல அது வந்து ஒரு என்ன மாதிரியான பகுதியா இருந்தாலும் சரி உடனே இறங்கிடுவாங்க. அதுல நம்ம நிறைய அடுத்தது பாத்தீங்கன்னா 2017ல நீதிமன்றத்துல தமிழ்நாடு வழக்காடு மொழியாக மாற்றணும் அப்படிங்கிறதுக்கான போராட்டம் எப்பவும் பண்ணியிருக்காங்க. 2017லயும் பண்ணியிருக்காங்க, 2024 இப்பவும் போய் ஆதரவு கொடுத்துட்டு வந்தாங்க உண்ணாவிரத போராட்டத்துக்கெல்லாம். ஸோ அது தமிழுக்காக நிக்கிறது அவங்க அப்படிங்கிறது இந்த 2017லயே இதெல்லாம் ஆரம்பிச்சு. அதாவது மணக்கவரும் தென்றலிலே குளிரா இல்லை, தோப்பில் நிழலா இல்லை, தனிப்பெரிதாம் துன்பம் இது தமிழகத்தில் தமிழ் தெருவில் தமிழ்தான் இல்லை அப்படின்னு அன்னைக்கு பாரதிதாசன் பாடியாச்சு. ஆனா இன்னைக்கு வரைக்கும் இப்பதான் அண்மையில நம்மளுடைய மரியாதைக்குரிய முதலமைச்சர் அவர்கள் வந்து இல்ல நாங்க சட்டம் போடுவோம், நீங்க வந்து தமிழ் பதாகைகள் வைக்கணும், இல்லைன்னா தமிழில் தான் வைக்கணும், இல்லைன்னா நாங்க அபராதம் செலுத்துவோம். ஐயா கருணாநிதி அவர்கள் இருக்கும் போது இவங்க கொண்டு வந்தாங்க. ஆனா அது எந்த அளவுக்கு அது வந்து நடைமுறைப்படுத்துறாங்க, ஆனா இந்த அளவுக்கு பேசுறாங்கனாலே அதற்கு காரணம் வந்து அதாவது எப்பவுமே நீங்க திமுகவை பாத்தீங்கன்னா சட்டமா ஏற்றிடுவாங்க. அவங்களுக்கு அதை அப்படி பலகையில் எழுதுகிற மாதிரி தான் ஒவ்வொரு சட்டமும். மானாவாரியா என்ன செய்வாங்கன்னா மக்களுக்கு ஏற்ற மாதிரி சட்டங்களை ஏற்றிடுவாங்க. ஆனால் அது செயல்படுதான்னு பார்த்தீங்கன்னா அங்கே செயல்பட்டு இருக்காது, அது கிடப்பிலே இருக்கும். அதை செயல்பட வைக்கிற ஒரே இது நான் எப்படி பார்க்குறேன்னா இன்னைக்கு பேசுற அளவுக்கு அது வந்திருக்காங்களே, அதை வந்து யாரும் குறை சொல்லிடக்கூடாது, அதனால நீங்க ஃபாலோ அதை பின்பற்றுக்க, இல்லைன்னா அபராதம் விதிப்பேன்னு சொல்ல வச்சது
அண்ணனோட முயற்சி தான். புரியுது. அப்ப இன்னைக்கு வரைக்கும் ஆனால் இந்த தமிழ் வழக்காடு மொழியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்கான போராட்டம் இன்னைக்கும் வழக்கறிஞர்கள் வைத்துட்டு தான் இருக்காங்க. ஏன்னா ஒரு சிம்பிளா நம்மளுக்கு இளைஞர்களுக்கும் புரியுற டேர்ம்ஸ் சொல்லணும்னா வச்சுக்கோங்களேன், இப்ப தமிழ் கல்வியில பயின்று வரக்கூடிய வழக்கறிஞர்களோ இல்ல ஒரு லாயர்ஸோ ஜூரிஸ்ப்ருடென்ட் படிக்கிறவங்களோ வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு முதல்ல அந்த தன்னம்பிக்கை கொடுக்கணும். அப்படின்னா அவங்களோட தாய்மொழியில இப்ப என்னால என்னுடைய தாய்மொழியில நல்ல தர்க்கம் பண்ண முடியும், என்னால வாதிட முடியும், என்னால அந்த பிரச்சனை என்னங்கிறத தெளிவா நான் வந்து உங்களுக்கு உணர்த்த முடியும். அதுவே நான் வந்து வேற மொழியில நான் வந்து பேசுறதுக்கு கஷ்டம், அதனால நான் தோல்வி வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு அந்த கேஸ்ல. ஆமா. சோ இன்னும் முக்கியமா வழக்க வந்து சம்பந்தப்பட்டவங்களுக்கு புரியும். நமக்காக வக்கீல் பேசுறாருங்கிறது புரியும். இங்க இங்கிலீஷ்ல பேசிட்டு இருப்பாங்க, பாமரனுக்கு ஒண்ணுமே புரியாது. வக்கீல் நமக்கு சாதகமா பேசுறாரா அங்க வாங்கிட்டு பேசுறாரான்னு கூட தெரியாது. அதனால தாய்மொழியில வந்து வழக்காடுறத வந்து கொண்டு வரணும் அப்படிங்கிறது தொடர் ஒரு வேண்டுகோளா இருக்கு. இதுல இன்னொரு கொடுமை என்னன்னா, திமுக எத்தனை முறை ஆட்சிக்கு வந்தாலும் அத்தனை முறையும் அவங்களோட மேனிஃபெஸ்டோல தமிழ் மொழி வழக்காடு மொழியாக தமிழ் மொழியை கொண்டு வருவோம்ங்கிறத இன்னும் அவங்க வந்து மக்களை மயக்கிற எல்லா திட்டங்களையும் அறிவிச்சிருவாங்க. ஜல்லிக்கட்டு என்பது இளைஞர்கள் மத்தியில ஒரு பெரும் அளவுல தாக்கத்தை ஏற்படுத்திய ஒரு போராட்டமா இருக்குது. ஆனா இந்த ஜல்லிக்கட்டினுடைய விழிப்புணர்வு இருக்குல்ல, இந்த பீட்டா நிறுவனம் எல்லாம் பயங்கரமான எதிர்ப்பு இதெல்லாம் நம்மளுக்கு தெரியும். இருந்தாலும் இந்த A2 வகை மாடுகள் வந்து இங்க அதிகரிக்குது, நாட்டு மாடுகள் வந்து இன்னைக்கு அழிக்கப்படுது, இதெல்லாத்துக்கான ஒரு விழிப்புணர்வு அன்னைக்கு ஊடகங்கள்ல பெரும் அளவுல இது பேச்சு பொருளாக மாறுவதற்கான முக்கிய காரணம் அரசியல் படுத்துனது. இதோட நாலேஜ் ஷேரிங்கான முக்கிய பங்கு நான் நாம் தமிழர் கட்சின்னு சொல்லுவேன். அந்த காலகட்டத்துல பல இடங்களில் தொடர்ச்சியாக தாமன் சீமான் அவர்கள் இதை பத்தி அந்த இளைஞர்கள் கூடுறதுக்கு முந்தைய கட்டத்துல அண்ணன் பேசுனதுதான் அவங்க கூடுறதுக்கான காரணமே. அந்த மாட்டை பத்தின இருந்திருக்கும், ஆனா இவ்வளவு பரவலா இருந்ததே இல்லை. நம்ம இனம் மாட்டு இனம் அழிக்கப்படுது, வீரத்துக்கு அடையாளம் அன்னைக்கு ஏறு தழுவுதல் இப்படின்ட்டு எளிய நடையெல்லாம் இளைஞர்களுக்கு புகுத்துறதுனாலதான் எல்லாரும் போய் மெர்னா பீச்ல உட்கார்ந்தாங்கன்னு சொன்னா மிகையாகாது. அதுதான் உண்மை. அண்ணனும் எல்லாரையும் போல உட்கார்ந்து இருந்தாங்க. இன்னொன்னு வேடிக்கை, நான் டிவியில பார்த்துட்டு இருந்தேன், ஐயா ஸ்டாலின் போனாரு, விரட்டியே விட்டுட்டாங்க. எங்களுக்கு எந்த அரசியல் சாயமும் நீங்க பூச வேண்டாம், நீங்க நல்ல பிள்ளை மாதிரி அடுத்த ஆட்சி பிடிக்கிறதுக்காக இப்போ வந்து உட்கார்ந்தெல்லாம் ஒன்றும் இது பண்ண வேண்டாம், நாங்கள் மக்கள் போராட்டமா எடுத்துட்டு போறோம்னு. ஆனா அண்ணனும் இருந்திருக்காங்க, அண்ணனோட எல்லாருமே இளைஞர்கள் சார்ந்தவங்க கட்சி சார்ந்தவங்க இருந்திருக்காங்க. அதாவது கூட்டத்தோட கூட்டமா இருந்திருக்காங்க, அவங்கள யாரும் புறக்கணிக்கல. ஆனா அதே இளைஞர்கள் ஐயா ஸ்டாலின் அவர்களை வெளியே அனுப்புறதை என் கண்ணால நான் மீடியால பார்த்தேன். ஓகே. ஸோ இப்படி ஜல்லிக்கட்டுக்கு ஒரு முக்கிய ஒரு விழிப்புணர்வை வந்து நாம் தமிழர் கட்சி செய்திருக்கு அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். இப்போ ஸ்டெர்லைட் பார்த்தீங்கன்னா அதுக்கும் அதில் போராட்டம் பண்ணதுலேயும் நம்ம கட்சி சார்ந்த இளைஞர்கள் அதிகம். அவங்களுக்குள்ள பல அரசியல் கட்சி தலைவர்களை வந்து அங்கே வந்து கேஸ் போட்டிருக்காங்க, இந்த மாதிரி நீங்கள் எதிர்த்து நின்று போராடி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி. ஆனால் அதை வந்து எதிர்கொண்டு வழக்கை எதிர்கொண்டு அன்னைக்கு வந்து ஆஜரான ஒரு அரசியல் கட்சி தலைவராக அது வந்து சீமான் அவர்களை சொல்லலாம். இதுல என்ன கொடுமை அப்படின்னா, அருணா ஜெகதீசன் அவர்களுடைய ஆணை பிறப்பிக்கப்பட்டு யார் குற்றவாளின்னு கண்டுபிடிச்சு இன்னைக்கு தீர்ப்பும் கிடைச்சாச்சு. ஆனாலும் நாங்க ஆட்சிக்கு வந்தா இதற்கான நடவடிக்கையை எடுப்போம் என்று சொல்லியிருக்கக்கூடிய திமுக எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுக மீது ஒரு நடவடிக்கை எடுக்கிறதுக்கு அஞ்சுது. அதற்கு காரணம் என்னவா இருக்கும்னு நினைக்கிறேன்? எல்லாமே அவங்க அண்டர் கிரவுண்டு, அதாவது மறைமுக பேச்சுவார்த்தைகளும் அந்த பங்கீடும் தான். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அதுக்கு கண்டிப்பாக அவங்களுக்குள்ள அந்த ஷேரிங் கமிஷன் எல்லாமே அவங்களும் இன்வால்வ்டா இருப்பாங்களோ அப்படிங்கிறது தான் எனக்கு. இவங்க அவங்களுக்கு எப்பவுமே அதிமுக திமுக வந்து எப்படின்னா ஆட்சியில இருந்தாலும் இல்லாட்டியும் அவங்களுக்குள்ள ஒரு புரிந்துணர்வு எப்பவுமே மறைமுகமா இருக்கும். அவங்களுக்கான இப்போ அதிமுக ஆட்சியில இருந்தா திமுகவுக்கு போக வேண்டிய கட்டிங் கமிஷன் எல்லாமே போகும். இப்ப அண்மையில அது குறித்து ஏதோ ஒரு தீர்ப்பு, ஆமா, என்ன ஒரு நல்ல தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. எப்படின்னா அது சம்பந்தப்பட்ட அதிகாரிகளோட பேங்க் அக்கௌண்டிங் டிரான்சாக்ஷன் எல்லாம் நம்ம வந்து சரி பார்க்கணும். அந்த சம்பவம் நடக்கிறதுக்கு முன்னாடி என்னென்ன நடந்திருக்கு, அவங்களோட சொத்து விவரங்கள் என்ன வாங்கியிருக்காங்க, வங்கி கணக்கோட மதிப்பு என்ன, அடுத்து இது சம்பவம் முடிஞ்ச ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் இவங்களுக்குள்ள வங்கி பண பரிமாற்றங்கள் என்னென்ன, அதுக்கப்புறம் என்னென்ன சொத்துக்கள் வாங்கியிருக்காங்க. இதில் வந்து நீதிபதிகளை நான் ரொம்ப இதில் வந்து பாராட்டுறேன். ஏன்னா எனக்கு கொஞ்சம் நீதிமன்றத்தின் மேலே நம்பிக்கை இல்லாமல் இருந்த தருணங்கள் நிறைய. எனக்கு கொஞ்சம் புல்லரிக்க வச்சது என்னென்னா, நல்லா அழகாக யோசிச்சு சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து இவங்கள மட்டும் இல்லை, அவங்க உறவினர்கள் சொந்தக்காரங்க நண்பர்கள் எல்லாருக்கும் இதை சரி பார்க்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு நம்பிக்கை பிறக்குது.
கண்டிப்பா என்ன செய்யறாங்க அப்படின்னு. அதை இந்த மண்ணுக்கு எதிரான ஒரு திட்டம் தான் ஸ்டெர்லைட் திட்டம். அதை எதிர்த்தும் நாம் தமிழர் கட்சி போராடி இருக்கு அப்படிங்கிறத நம்மளால பார்க்க முடியுது. அடுத்து 2019 பார்த்தீங்கன்னா மருத்துவர்கள் சம்பள உயர்வுக்கான போராட்டம், அது வந்து 2022லயும் நடந்திருக்கு. அப்பவும் அண்ணன் ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. போய் போராட்டத்தில் கலந்து அவங்களோட பங்களிப்பை மருத்துவர்கள், செவிலியர்கள், ஆசிரியர்கள் போன்ற இத்துணை பேரும் இன்றளவும் போராடி கொண்டிருக்கிறார்கள். ஆனா ஒவ்வொரு காலகட்டத்திலும் அவர்களுக்கான ஆதரவு குரலை முதல் தரப்பாக நாம் தமிழர் கட்சி தலைமை கொடுத்திருக்கிறது இல்ல. நீ களத்துல போட்டாலும் பரவாயில்லன்னு களத்துல போய் நிக்கிறாங்க. களத்துல எனக்கு தெரிஞ்சே தனவன் சீமான் அவர்கள் கடந்த ஆண்டு 3 முறை 4 முறை போயிட்டாங்க. தெரியும், இதை காரணமா காட்டி கைது பண்ணுவாங்கன்னு தெரியும், இதை காரணமா காட்டி கை வைப்பாங்கன்னு தெரியும். எல்லாமே தெரியாம இல்ல. இதுல இன்னொரு கொடுமை என்னன்னா, இந்த ஆசிரியர்களுடைய இந்த பணி நிரந்தரம் அப்படிங்கிறது வந்து பணி உயர்வு அப்படிங்கறதெல்லாம் வந்து அவங்களுடைய மேனிஃபெஸ்டோல கொடுத்திருக்கக்கூடிய ஒவ்வொரு நாங்க உறுதிப்படுத்திடுவோம், நாங்க உங்களை வந்து தொடர்நிலை ஆசிரியராக அவங்களோட பிரச்சனை தீர்த்துருவோம். நாங்க இப்போ அவங்க தீர்த்து கட்டுற வேலையில இன்னைக்கு என்ன ஆச்சு அப்படின்னா, ஆசிரியர்கள் போராட்டம் பண்ண போறோம் வரும்போது அரெஸ்ட் பண்றாங்க. இப்படி எல்லா, அதாவது இந்த மண்ணின் மக்களுக்கு எதிராக இருக்கிறதுக்கு அவங்களுக்கு வாக்கு செலுத்தி மக்கள் வந்து அரசியல் அதிகாரத்தை சிந்திக்கிறாங்க. இன்னும் அது உண்மைதான். அதுக்கடுத்தது பாத்தீங்கன்னா டெல்லியில் போராடும் தமிழக விவசாயிகளுக்காக இங்க குரல் கொடுத்தாங்க. அதாவது அந்த வேளாண்மை சட்ட திருத்த மசோதா வரும்போது அவங்க என்ன அடிப்படையா ஒரு மினிமம் சப்போர்ட் பிரைஸ் கேட்டு அவங்க வந்து போராடி இருந்தாங்க. இன்ன வரைக்கும் அது வந்து தொங்கல்தான் இருக்கு, நிறைவேறாத. பஞ்சாப் விவசாயிகள் பெருமளவு 2வது கட்டமா கூட போய் இப்போ என்னெல்லாமோ பண்ணி பார்த்தாங்க, இன்னும் அசையலை. ஆனாலும் டெல்லியில போராடுற தமிழக மக்களுக்காக கூட நம்ம விவசாயிகளுக்காக அன்னை தான் போராட்டத்தை முன்னெடுத்தாங்க, நடத்தினாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எழுவர் விடுதலை போராட்டம். எழுவர் விடுதலை பொறுத்த வரைக்கும் அன்றைய காலத்துல தான் நம்ம ஏற்கனவே குறிப்பிட்டது போல இந்த மண்ணில் இருக்கக்கூடிய பலரும், குறிப்பாக சொல்லணும்னா வைகோ, கொளத்தூர் மணி போன்றவர்கள் எல்லாம் வந்து ஈழ விடுதலைக்காக பாடுபட்டவர்கள்ங்கிறது மறுக்க முடியாத கருத்து தான். ஆனா அவங்க அது ஒரு இன்னொரு நாட்டு மக்களுக்கான ஒரு ஆதரவு மனநிலையிலேயே வந்து தொடர்ச்சியாக அவர்களுடைய முழக்கங்கள் இருந்திருக்கு. சோர்ந்தும் போயிட்டாங்க. ஆனா எழுவர் விடுதலையே இன விடுதலை என்று ஒரு முழக்கத்தை முன்வைத்து, அதுதான் எங்களுடைய லட்சியம் என்று அதை முன்வைத்து எங்களுடைய அரசியலை வந்து முன்னெடுத்தது தான் நாம் தமிழர் கட்சி. தொடர்ச்சியாக அதாவது தூக்கு தண்டனையிலேருந்து அவங்களை குறைப்பதை, என்ன சொல்றது, அந்த வழக்கை குறைப்பதே ஒரு மிகப்பெரிய முயற்கொம்பா இருந்தது இல்லையா? அவங்களுக்கு வந்து ஆயுள் தண்டனை அப்படிங்கிற அந்த லைஃப் இம்ப்ரிசன்மெண்ட்க்கு கொண்டு வரதுக்கே ரொம்ப கடினமா இருந்தது. ஏன்னா தூக்கு தண்டனை அவங்களுக்கு நிறுவப்பட்டிருந்தது. அப்படி இருக்க அந்த காலகட்டத்துல தான் தனவன் சீமான் அவர்கள் சொல்றாங்க, எழுவர் விடுதலையே இன விடுதலைன்ற முழக்கத்தை முன்வைக்கிறாங்க. தொடர்ச்சியாக அவர்களுக்காக வேலூர் சிறைக்கு வெளியில வந்து ஆர்ப்பாட்டம் பண்ணதாக இருக்கட்டும், தொடர்ச்சியாக அவர்களுக்காக முழக்கங்களை நாம் தமிழர் கட்சி நாடு முழுவதும், தமிழ்நாடு முழுவதும் வந்து முன்னெடுத்திருக்கு அப்படிங்கிறத நம்ம மறுக்க முடியாது. அது பொதுமக்களுக்கும் சென்று போய் சேரக்கூடிய அளவுக்கு, அதாவது கடைசியா தீர்ப்பு வந்து உறுதியா அண்ணன் பேரறிவாளன் அவர்களுடைய பங்கு அதுல இருக்கு, நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். இருந்தாலும் இன்னைக்கு பொதுமக்கள் எல்லோரும் வந்து அவங்களுக்காக குரல் கொடுக்கக்கூடிய ஒரு அந்த 30 ஆண்டுகளை கடந்தும் அவர்களுடைய அந்த என்ன சொல்றது துன்பத்தை வந்து அனுபவிச்சிட்டாங்க. அதனால அவங்களை வந்து விடுவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பொதுமக்களும் அவங்களுடைய வாய்ஸ் ரைஸ் அவுட் பண்ணது. இப்படியாக நிறைய போராட்டங்கள் 22ல தூய்மை, 22ல இருந்து 23ல அப்பப்ப தூய்மை பணியாளர்கள் தங்களுடைய பணி நிரந்தரமாக்க கோரிக்கை வைக்கும்போது அதுக்கு ஆதரவு தெரிவித்ததும் அன்னை தான். அதாவது எளிய மக்கள் பாலும் நம்ம நிற்கணும் அப்படிங்கிறது. மருத்துவர், செவிலியர், ஆசிரியருக்கு தான் நிற்பாரு அப்படின்னு கிடையாது. இன்னும் பார்க்க போனீங்கன்னா ஆட்டோ ஓட்டுநர்களுக்கான வாழ்வாதாரத்துக்கும் எளிய மக்களுக்கும் நான் துணை இருப்பேன் அப்படின்னு எல்லா மக்கள் போராட்டத்தையும் கையில எடுத்து அதற்கான ஓரளவு. இப்ப நம்ம பேனா சிலை எடுத்துக்கோங்களேன், நீங்க வந்து அந்த உடைப்பேன்னு தைரியமா யாரும் எந்த அரசியல் தலைவர் சொல்ல முடியும் இன்னைக்கு? அதனால பிகாஸ் அதுல இருக்கக்கூடிய என்வாயன்மெண்டல் ஃபேக்டர்ஸ் 2ஆம் பெரிய கட்சி தலைவர் சொல்ல முடிஞ்சு இல்ல, நான் வந்து திமுகவை எதிர்த்து தான் ஆரம்பிக்கிறேன்னு டிவியை உடைச்ச மக்கள் நீதி மையம் தலைவரால சொல்ல முடியுது, அறிக்கை கூட விட முடியல. இல்ல, இப்ப நம்ம சொல்றது மட்டும் ஒரு பங்கு அப்படின்னா அதோடைய ஒரு தைரியம் வேணும். நான் சொல்றது அந்த என்வாயன்மெண்டல் ஃபேக்டர்ஸ் எடுத்து இளைஞர்களுக்கு புரிய வச்சிருக்காங்க பாருங்க. அதாவது என்ன அப்படின்னா, நீங்க அந்த சிஆர்சி ஜோனுக்கு கிட்ட வைக்கிறது தவறு. இன்னைக்கு வந்து ரிசார்ட்ஸோ ரெஸ்டாரண்ட்ஸோ எதுவுமே 500 மீட்டருக்கு உட்பட்டு வைக்கவே கூடாது. அதையும் தாண்டி ஒரு அரசு இந்த மாதிரி கேவலமான செயல் செய்யறது வந்து நம்மளுக்கு வைக்க கேடாது, ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனாலும் அதை எதிர்த்து இன்னைக்கு பொதுவாக்கெடுப்புன்னு எடுக்கும் போகும்போது ஒரு அரசியல் கட்சியின் தலைவர் என்று இல்லாம எங்களுடைய என்வாயன்மெண்டல் விங்கியோ எங்களுடைய வேற ஏதோ ஒரு விங்கியோ அணைச்சு விட்டுட்டு பேசாம உட்கார்ந்துருக்கலாம். ஆனா தலைவரே போய் பேச விடாம அவ்வளவு தடைகள் இன்னைக்கு, அதனால அதை நிறுத்தி மேடையில போய் நின்று அதை சொல்லிட்டு வந்தாங்க.
அந்த தைரியம் யாருக்கும் வரல. ஃபர்ஸ்ட் ஒரு அரசியல் தலைவருக்கு துணிவு வேணுங்கிறதே இது ஒரு பெரிய எடுத்துக்காட்டு. அதான் இன்னைக்கு அதை நிறுத்தி வச்சிருக்காங்கிறது அடுத்த மைல்கல் அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். கேரளா ஸ்டோரி படத்தை தடை செய்ய கோரி ஆர்ப்பாட்டம், அது ஒரு முஸ்லீமை இழிவுபடுத்துறது, அதாவது கேரளா ஸ்டோரின்னு சொல்லும் போது சாதி மதம் இனம் அப்படிங்கிற எந்த ஒரு வேறுபாடும் இல்லாம அது சரினா சரி தவறுனா தவறுங்கிற ஒரு ஸ்டாண்டை தைரியமா எடுத்திருக்கக்கூடிய ஒரு அரசியல் கட்சி தலைவராக நான் தாய்மாமன் சீமான் அவர்களை எப்போதும் சொல்லுவேன். இன்னைக்கு பாருங்க அந்த கேரளா ஸ்டோரி, அந்த ப்ரொடியூசர் அங்கே உட்காந்துட்டு வடநாட்டில் உட்காந்துட்டு தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல, ஆனால் இண்டிவிஜுவல் இன்சான் மொத்த நாட்டையும் வந்து அவங்களோட கண்ட்ரோலில் வச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறத இண்டிவிஜுவல் இன்சான் அப்படின்னு சொல்லி அந்த ப்ரொடியூசர் வந்து ரொம்ப ஆவேசப்பட்டு பேசியிருப்பாரு. ஆனால் இங்கே ஒட்டுமொத்த மாவட்டங்களையும் அந்த போராட்டம் வெடிச்சிச்சு. நான் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எல்லா மாவட்டங்களும் புதுச்சேரியில் கொடி எடுத்துட்டு போனாங்க தேட்டருக்குள்ள, வேலூரில் ராணிப்பேட்டைலன்னு சொல்லிட்டு எல்லா இடங்கள்லையும் தியேட்டருக்குள்ளேயே போயாச்சு. ஆனா இங்க பாதுகாப்பு கொடுத்து அந்த படத்தை காட்சிப்படுத்துறதுக்கு முனைஞ்சிச்சு திமுகவினுடைய அரசு. அதுவும் அவங்க ஆட்சிக்கு வந்த உடனடியாக இந்த வேலையெல்லாம் செஞ்சாங்க. இப்படி பல 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 என்ன சொல்றது மிஸ்ட்ரீஸ் இல்ல பல பல ஒரு சகாப்தங்கள் எல்லாம் வந்து நாம் தமிழ் கட்சி படிச்சிருக்கு அப்படிங்கிறத நம்ம மறக்க கூடாது. நீங்க முஸ்லிம்ஸுக்கு மட்டும்தான் அப்படின்னும் நீங்க நினைச்சிடக்கூடாது. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அதே வருடத்துல மணிப்பூர் பிரச்சனைக்காக அதே பண்ணாங்க. அது பாத்தீங்கன்னா கிறிஸ்தவ பிரச்சனை இல்லையா? இல்ல ஒரு மதமா அதை நம்ம சுருக்க முடியாது. அது ஒரு மாநிலத்தின் பிரச்சனை. டபுள் என்ஜின் சொல்லுவாங்க. மனிதாபிமானத்தை தான் பார்த்தாங்களே தவிர கிறிஸ்தவமா முஸ்லிமா ஹிந்துவா அப்படின்னு பார்க்கல. அப்படி பார்த்தா அண்ணன் ஹிந்துக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கணும் ஏதோ ஒன்று. அப்படி இல்லை, அங்கே மனிதம் பெண்கள் வன்கொடுமைக்கு ஆளாகிறாங்க, நிர்வாண உருவம் அதை பார்க்கும்போதே நெஞ்சு பதறுதுங்கும் போது ஆர்ப்பாட்டத்தை அவங்க அதுக்கும் பண்ணாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2023 காவிரி நதிநீர் உரிமையை மீட்கிறதுக்காக போராடினாங்க. அதாவது தண்ணியை தரமாட்டோம்னு நம்ம தமிழர்களை அடிக்கக்கூட செஞ்சாங்க, கலவரம்லாம் பண்ணாங்க. அந்த டைம்லேயும் அதுக்காக ஆர்ப்பாட்டம் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு வரைக்கும் காவிரி பிரச்சனை இன்னைக்கு ஒவ்வொரு ஆண்டும் விவசாயிகள் வந்து அவங்க தத்தளிக்கும் போது உடனடியாக களத்தில் இறங்கி அவங்களுக்கு ஆதரவு கொடுக்கறது நாம் தமிழ் கட்சியாக இருக்கு. அவங்களுக்கான விடுவு பிறந்துட்டா வேற எந்த ஒரு பெரிய ஒரு மகிழ்ச்சியும் நம்மளை விட யாரும் பெருசா பற்ற முடியாது அப்படிங்கிறது தான் உண்மை. இவ்வளவும் நம்ம வந்து தமிழ்நாட்டை சார்ந்த பிரச்சனைகளை பேசியிருக்கோம். இன்னும் வடக்குல அந்த பக்கம் என்னன்னு அன்னைக்கு பாபர் மஸ்ஜித் இடிக்க போகும்போது அது நீதி இல்லை வெறும் தீர்ப்பு அப்படின்னு சொன்னதும் தாய்மாமன் சீமானவர்கள் தான். அப்படி எக்கச்சக்க பிரச்சனைகள் அந்த பக்கமும் இருக்கு. ஆனா தமிழ்நாடு பிரச்சனைக்கு மட்டுமே இத்தனை முறை வந்து களத்துல வந்து இறங்கி பிரச்சனைக்கு வந்து குரல் கொடுத்திருக்காங்க. ஒவ்வொரு மேடையிலையும் அந்த விவசாயிகளுக்காகவும் காவிரிக்காகவும் பேசாத வார்த்தைகளே கிடையாது. எல்லாருக்குமே அடுத்து அண்ணன் இதை பேச போறாங்க அப்படிங்கிற மாதிரி தெரிகிற அளவுக்கு அதை வந்து அவங்க ரெஜிஸ்டர் பண்ணிருக்காங்க, ரீரெஜிஸ்டர் பண்ணிருக்காங்க. இவ்வளவு நம்ம பார்த்தது பார்த்தீங்கன்னா மக்களோட பிரச்சனை. ஒரே ஒரு பிரச்சனை, நம்மளுடைய சேவியர் குமார் அண்ணன் அந்த கன்னியாகுமரியில அந்த திமுக படுகொலை செய்யப்பட்டதான் கட்சி சார்ந்த ஒரு ஆர்ப்பாட்டம். இதுதான் வேணா தன்னுடைய கட்சி சார்ந்த போராட்டமா இருக்கும். இது எல்லாம் பாத்தீங்கன்னா பொதுநலன் சார்ந்தது, தன்னுடைய இனத்துக்கானது, தன்னுடைய மக்களுக்கானது. அது பண்ணாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இப்ப சமீபத்துல கூட அன்னை வந்து இல்லாத சமயத்துல கூட நான் இல்லாட்டியும் என் பிள்ளைங்க செய்வாங்க அப்படின்னு அழகா நம்ம மேல வச்சு நம்பிக்கைன்னு கூட சொல்லலாம். ஒரு அறிக்கை தான் விட்டாங்க. அத்தனை மாவட்ட தலைநகரிலும் நாம மின்சார கட்டண உயர்வுக்காக கொலை, கொள்ளை, சாராய போதை, இந்த பாலியல் வன்கொடுமைக்கு எதிராக நாமளும் ஒரு பெரிய ஆர்ப்பாட்டத்தை முன்னிறுத்தி வச்சிருக்கோம். இனி வர ஞாயிற்றுக்கிழமை திருப்பியும் தாய்மாமன் சீமானோட தலைமையில நம்ம இந்த போராட்டத்தை முன்னெடுக்க போறோம்.